வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு தம்ப்லைனில் பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து 60 கிலோமீட்டர். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வண்டியில் தான் போயிருந்தோம் நானும் மச்சானும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்வர்ணகிரி. ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில், முடிஞ்சால் பாருங்கள். இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா ஹனுமான் வந்து அங்கே தெரியுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. சுரேந்திரபுரி. இந்த பிளேஸோட பேர் சுரேந்திரபுரி. யாதரிகுட்டாக்கு பக்கத்தில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கே என்ன இருக்குன்னா புராண கதை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம இப்போ போகலாம். அங்கே சிவன், ஆஞ்சநேயர்லாம் நம்ம போகும்போதே தெரியும். அங்கே ரோட்டில் இருந்து பார்த்தாலே தெரியும். வண்டியுமே நம்ம பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுரேந்திரபுரின்னு கீழே எழுதியிருக்கும். பின்னாடி சிவன் இருப்பாங்க. அது நான் பின்னாடி வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அங்கே பார்த்திங்கன்னா சிவன் மேலே நாகம் இருக்க மாதிரி. இது முன்னாடி இருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸு. டிக்கெட்டுமே வாங்கிட்டு நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா. இப்போ நம்ம சிங்கத்து வாய்க்கில் போக போகிறோம். அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா அம்மனுமே இருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த கதையெல்லாம். இது என்ன கதைன்னு பார்த்தா ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாலபாரதம். இதுக்கு ஒரு படமே இருக்குது தமிழில். அது பார்த்தவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலபாரதம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் சின்ன குழந்தையில் என்னென்ன நடந்திருக்கு, போட்டியெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்கேனருமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கேன் பண்ணால் அதில் உள்ள ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்க. கீழே வந்து இங்கிலீஷ்லேயுமே எழுதியிருப்பாங்க. நம்ம படிச்சுமே தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் அந்த போட்டி கற்றுக்கிறது அந்த மாதிரி தான். அந்த கதையை தான் இங்கே வந்து அப்படியே சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்க 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இதை சுற்றி பார்க்குறதுக்குமே. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதெல்லாம் அம்பு விடுறது கற்றுக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் கௌரவர்கள் பார்த்திங்கன்னா பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்றது அந்த மாதிரி எல்லாம் எல்லா கதையுமே இருந்துச்சு. அங்கே காவலாளி எல்லாம் நிற்கிறாங்க, மன்னர் உட்காந்துருக்காங்க, அது எல்லாமே இருக்குது. வாங்க நம்ம பார்த்துட்டே போகலாம். இது யானை மேலே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அதுக்கு சைடில் காவலாளியுமே நின்றுட்டுருக்காங்க. நான் பெரிய கதையாலாம் எதுவுமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது குட்டி குட்டியாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கதை சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. மகாபாரதம், பாலபாரதம் அதெல்லாம் எல்லாருமே படிச்சிருந்துருப்பாங்க. அதனால் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. வாங்க அப்படியே அந்த சிலையை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இது முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த இதுக்கு போக போகிறோம். இந்த கீழே ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைனுக்குள்ளே போனால் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கணுமோ அந்த வழியை கூட்டிகிட்டு போகும். கீழே ஒரு மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்கோம், சிகப்பு கலர் அப்படி. இது பார்த்திங்கன்னா பார்க்கவே அந்த சூப்பராக இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு வைப்பாங்கல்ல 9 சாமி அம்மன். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைலபுத்திரி அம்மன், 2வது பிரம்மசாரிணி அம்மன், 3வது சந்திரகாந்தா, 4வது கூஸ்மாண்டா, 5வது கந்தமாதா, 6வது காத்தியாயினி, 7வது காலராத்திரி, 8வது மகாகௌரி, 8வது சித்திதாத்ரி. அந்த சாமியெல்லாம் இருக்கும். அப்புறம் விஷ்ணு, சிவன் எல்லாமே இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. அந்த வானம் மாதிரியே நல்லா சூப்பராக டெக்கரேஷனுமே பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்னா அந்த மேலே பாருங்கள் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நிறைய அம்மனுமே இங்கே இருந்தாங்க. அதுக்கு கீழே எழுதியுமே இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அந்த வியூ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா யானை 4 பக்கட்டும் சாமிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே கிளம்பியாச்சு. இங்கே கிருஷ்ணர் எதுக்கு நாகத்து மேலே ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா, பிருந்தாவனத்தில் அந்த நதியில் பார்த்திங்கன்னா யமுனை நதி இருக்கும் இல்லையா, அதில் விஷத்தை கக்கி மக்களை வந்து பயமுறுத்துகிற காளிங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து அடக்கிறதுக்காண்டி அவங்க தலையில் ஏறி ஆடுறது. அந்த இது தான் இந்த கதை.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே பக்கத்துலேயே வானம் இருக்க மாதிரியே இருந்துச்சு. அது வந்து நதிக்குள்ளே வந்து பாம்பை வந்து கிருஷ்ணர் அடக்கிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இந்த கதை. அப்படியே வாங்க அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா பாம்பு புத்து இருக்குது. பாம்பு புத்துன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா தெரியுதுங்களா? 5 தலை நாகம். இது என்ன இடம் அப்படின்னா நாகலோகம். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இது நாகங்கள் வசிக்கிற ஒரு பாதாள உலகம்தான் இது நாகலோகங்கிறது. இங்கே நாகராஜா நாகராணி அவங்கெல்லாம் இருப்பாங்க. மகாபாரதத்தில் இருக்க அர்ஜுன் வந்து நாக இளவரசி உலுப்பியை வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க. இது பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அந்த பாம்பு எப்படி சத்தம் போடும் அதே மாதிரி இதுக்குள்ளே சவுண்டெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மச்சான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் மெதுவாக வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பையனுமே இங்கே தான் பிறக்கும் நாகலோகத்தில். அதையுமே நம்ம அப்படியே பார்த்துட்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. நேரில் பார்க்க கொஞ்சம் ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அது லைட் செட்டிங்கு எல்லாமே பார்க்க. அப்புறம் எப்படியோ பார்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் வேறு இடத்துக்கு கிளம்பலாம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. அப்படியே நிஜத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.